ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அனல் 11. திடீரென இப்படி சக்கரவர்த்தி நிலை குலைந்து விழுந்ததில் பதறிப்போன குடும்பம் அடுத்த சில நிமிடங்களில் குடும்ப மருத்துவரை வரவழைத்திருந்தனர். அவரும் சக்கரவர்த்தியை முழுதாக பரிசோதித்து முடித்து அதீத அழுத்தமும் கவலையும் தான் இவரோட இந்த நிலைக்கு காரணம். எந்த கவலையும் சஞ்சலமும் இல்லாம முழு ஓய்வில் இருந்தாலே சரியாகி விடுவார். நல்லா தூங்க மாத்திரை கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஐவி ஏறட்டும், கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு பயப்பட எதுவும் இல்லை. ஆனா இப்படியே இவர் மன உளைச்சல்ல இருந்தா ரொம்ப கஷ்டம் என்று விட்டு சென்றுவிட அப்போதைக்கு சக்கரவர்த்திக்கு எதுவும் இல்லை என நிம்மதியுண்டான அதே நேரம் இனி எப்படி அவரை பார்த்து கொள்ள போகிறோமோ என்ற கவலையும் அனைவருக்கும் எழுந்தது. 1 வருடத்திற்கு முன் சக்கரவர்த்திக்கு இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையும் நடந்திருந்தது. அதில் அவர் அப்படி இதயத்தை பிடித்து கொண்டு சரிந்ததைக் கண்டு அனைவருமே பயந்து போயினர். அப்போதில் இருந்தே அவரின் அவசர தேவைக்கென அத்தனை மருத்துவ வசதிகளோடும் ஒரு அறை அங்கு உண்டு. இப்போதும் சக்கரவர்த்தி அங்கேயே படுத்திருக்க அவருக்கு அருகில் அழுகையோடு நின்றிருந்தார் அரசி. இளவரசியும் பிரபாவும் கூட அழுது கலைத்து போயிருக்க மற்றவர்கள் எல்லாம் கவலை படிந்த முகத்தோடு நின்றிருந்தனர். இவர்களுக்கு கொஞ்சமும் குறையாத பதட்டத்தோடுதான் அறைக்கு வெளியே ரிஷி மற்றும் ரித்தியும் நின்றிருந்தனர். உள்ளே செல்லவும் பயம் தடுக்க சக்கரவர்த்தியின் நிலையை அறிந்து கொள்ள மனம் பரபரத்தது. ஆனால் இப்போதிருக்கும் நிலையில் இவர்களை கண்டால் உள்ளிருப்பவர்களுக்கு கோபம்தான் உண்டாகும் என புரிந்தே செய்வது அறியாது கைகளை பிசைந்து கொண்டிருந்தனர் இருவரும். இத்தனைக்கும் காரணம் இவர்களின் அன்னை அன்பரசியே என்பது வேறு அவர்களை தவிக்க செய்ய, ஏன்தான் இந்த அம்மா இப்படி செய்யறாங்களோ என்ற யோசனையோடே திரும்பிய ரிஷியின் பார்வையில் அழுது கலைத்து சோர்ந்து போய் மருட்சியோடு நிற்றிருக்கும் ரித்தி விழவும் சற்று முன் ஆரோன் பேசிய வார்த்தைகள் அவளுக்கு நினைவு வந்தது. அதில் ரித்தியும் வெளியே செல்ல முயன்றது புரியவும், நீயும் வெளியே போறேன்னு சொன்னியா ரித்தி என்றால் மெல்லிய குரலில் ரிஷி. அதில் வலியோடு நிமிர்ந்து ரித்தியை பார்த்து ஆம் என தலையசைத்தாள் ரித்தி. ரிஷிக்குமே இங்கிருந்து தனியே கிளம்பும் எண்ணம் இல்லைதான். தங்கைக்கு நிலைமையை புரிய வைத்து அழைத்து செல்லவே நினைத்திருந்தவள் அவளே அந்த முடிவுக்கு வந்திருப்பதைக் கண்டு திடீர்னு என்னாச்சு என்றால் அவளின் இந்த முடிவுக்கான காரணத்தை அறிந்து கொள்ளும் எண்ணத்தில் ரிஷி. அதற்கு ரித்தியிடம் இருந்து உடனே பதிலேதும் வரவில்லை. பார்வை கூட உயர்த்தாமல் ரித்தி நின்றிருக்க பிரச்சனை ஏதோ பெரிதென புரிய தங்கையின் தோளில் ஆதரவாக கை போட்டு தன்னோடு சேர்த்து பிடித்து கொண்டவளுக்கும் ஆரோன் எப்படி வேண்டுமானாலும் தன் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடும் என புரிந்தது. அவன் கோபமும் நியாயம் என நேற்று புரிந்து கொண்டிருந்ததில் என்ன சொல்லி ரித்தியை தேற்றுவது என தெரியாமல் நின்றிருந்தவளின் விழிகள் எங்கேயாவது காயமோ அடிபட்ட தடயமோ இருக்கிறதா என அவசரமாக தங்கையை ஆராய்ந்தது. ஆனால் அப்படி எதுவும் இருப்பது போல் அவளுக்கு தெரியவில்லை. அதே நேரம் வழக்கத்தை விட முகம் வெளிரி கண்கள் சிவந்து நின்றிருந்தவளை கண்டவளுக்கு தங்கையை அப்படியே விட்டுவிடவும் மனமில்லாமல் போகவே, ரித்தி என்னாச்சு, ஏன் இப்படி என்றால் மீண்டும் ரிஷி. இப்போது ரிஷியின் இந்த அணைப்போ இல்லை அனுசரணையான கேள்வியோ ஏதோ ஒன்று இவ்வளவு நேரம் இழுத்து பிடித்திருந்த அவளின் கட்டுப்பாட்டை உடைத்து போட அழுகையோடு ரிஷியை அணைத்து கொண்டாள் ரித்தி. அதில் மெல்ல பேசி ரித்தியை தேற்றி அனைத்தையும் அறிந்து கொண்டவளுக்கு மனம் கனத்து போனது. இதை எப்படி சரி செய்வது என அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. இனி சரி செய்ய முடியுமா எனவும் தெரியவில்லை. அதற்குள் அறைக்குள் அதான் பயப்பட எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார் இல்ல, அப்புறம் ஏன் எல்லாரும் இங்கேயே நின்று இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அவரை ரெஸ்ட் எடுக்க விடுங்க என்று அனைவரையும் அங்கிருந்து வெளியேற்றினான் ஆரோன். அப்போது அரசி மட்டும் அங்கேயே இருப்பதாக சொன்னா கேளுங்க பாட்டி, இங்கேயே இருந்தா தாத்தாவை பார்த்து நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க, அது அவர் உடல்நிலையையும் சேர்த்து பாதிக்கும். நாங்க இங்க இருக்கோம்,
நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்போதான் தாத்தா கண் விழிச்சதும் அவர் கூட உங்களால இருக்க முடியும் என்றவன் திரும்பி அபியை பார்த்து, பாட்டிய கூட்டிட்டு போய் சாப்பிட ஏதாவது கொடுத்து கொஞ்சம் தூங்க வை என்றான் ஆரோன். அதை கேட்டு அவளும் முன்னே வந்து, வாங்க பாட்டி என கைப்பிடித்து அழைத்து செல்ல முயல, நான் இங்கேயே இருக்கேனே ஆரோ என்றார் பாவமாக அரசி. உங்களுக்காகத்தான் நான் சொல்றேன். இப்போவே உங்க ரத்த அழுத்தம் ஏகத்துக்கும் எகிரி இருக்கும். இப்போ நீங்க ரெஸ்ட் எடுக்கல, அப்புறம் இங்கேயே இன்னொரு பெட்டு போட வேண்டியதுதான். தாத்தா கண் விழிச்சதும் உங்களை தான் கேட்பார். அப்போ என்ன செய்வீங்க என்றான் அவர். எங்கே அடித்தால் விழுவார் என்று தெரிந்தே சிறு மிரட்டலான குரலில் ஆரோன். அதிலேயே அவன் எதிர்பார்த்தது போல் அரசி, இல்ல இல்ல நான் போறேன், அவங்க கண் விழிச்சதும் என்னதான் தேடுவாங்க என்று வேகமாக அங்கிருந்து நகர ஒரு மெச்சுதலான புன்னகையோடு திரும்பி ஆரோனை பார்த்தாள் அபி. அவனுக்கும் அவள் மனம் புரிய ஒரு தலையசைப்போடு அவளை பார்த்தவன் திரும்பி சக்கரவர்த்தியை பார்க்கவும் அதற்குள் மற்றவர்களை எல்லாம் அங்கிருந்து வெளியேற்றியிருந்தான் அவிரன். அப்போதும் அரசன் மட்டுமே அங்கேயே இருக்க அவரின் முகம் யோசனையும் கலக்கமுமாக இருப்பதைக் கண்டு, என்னாச்சு டாட் என்றான் ஆரோன். அதே நேரம் இங்கு ஒவ்வொருவராக வெளியேறி வருவதைக் கண்டு ரிஷி மற்றும் ரித்தி அங்கிருந்து நகர்ந்து நிற்க அரசியை அவரின் அறைக்கு அழைத்து செல்ல அவர்களை கடந்து செல்ல வேண்டிய நிலை. அதில் இருவரும் தயக்கமும் பயமுமாக அரசியை பார்த்திருந்தனர். சக்கரவர்த்தியின் உடல்நிலை பற்றி இவரிடம் கேட்க மனம் பரபரத்தாலும் இன்று நடந்திருந்த அனைத்திற்கும் இவர்களே காரணம் என்று நினைப்பவர்கள் எப்படி எதிர்வினையாற்றுவார்கள் என தெரியாத தயக்கத்தோடு இருவரும் அரசியையே பார்த்திருக்க, ஏதேதோ பேத்தியிடம் புலம்பியவாறே வந்த அரசி சரியாக இவர்களை கடக்கும்போது இருவரையும் தீ பார்வை பார்த்துவிட்டு செல்ல இருவருக்கும் மேலும் நடுக்கமானது. அதற்கு அப்படியே நேர்மாறாக அபி இவர்களை நிமிர்ந்தும் பார்க்கவே இல்லை. அதற்குள் அங்கே வந்த பிரபா, போதுமா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? கம்பீரமா ராஜா மாதிரி வளைய வந்துகிட்டு இருந்த மனுஷனை இப்படி படுக்க வச்சிட்டீங்களே, அப்படி என்ன பழிவெறி? உங்களை அப்படி என்ன செஞ்சிட்டோம் நாங்க? நியாயமா உங்களை ஓட ஓட நாங்க தான் விரட்டி இருக்கணும், இல்ல இந்த ஊரை விட்டே துரத்தி இருக்கணும். எங்களுக்கு தான் உங்க மேலேயே பழிவெறி இருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே நாங்க செய்யலையே. உங்களுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் எந்த குறையும் இல்லாம மாமா செஞ்சுட்டு தானே இருந்தாரு. அதுக்கு மேலையும் என்ன பேராசை? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையா அழிச்சு அப்படி என்ன நீங்க வாழணும்? சரி, எதையோ செஞ்சு என்னென்னமோ சொல்லி வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சாச்சு இல்ல. இதுக்கு அப்புறமும் என்னதான் உங்களுக்கு வேணும்? ஏன் இப்படி எங்களை உயிரோட கொல்றீங்க? எத்தனை உயிரை எடுத்தா உங்க பழி வெறியும் பண வெறியும் அடங்கும் என்று கத்தினார் பிரபா. அந்த சத்தம் கேட்டு மூவரும் அறையில் இருந்து வேகமாக வெளியே வர, பிரபா என்ன இது என்றார் அரசன். என்னால முடியலைங்க, இவங்களை இங்க பார்க்க பார்க்க எனக்கு பிபி ஏறுது. எப்படிங்க இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்க? அப்படி என்ன பணத்தாசை கண்ணை மறைக்குது என்றார் அழுகையோடு பிரபா. அதற்கு பதிலேதும் சொல்லவில்லை என்றாலும் அரசன் அவர்களை பார்த்த துச்சமான பார்வையே இருவரையும் மண்ணுக்குள் புதைந்து கொள்ளும் அளவிற்கு செய்தது. மாம், இதையெல்லாம் நீங்க யாருக்கிட்ட பேசி நியாயம் கேக்குறீங்க? இவங்க பணத்துக்காக இது மட்டும் இல்ல, இன்னும் என்ன வேணும்னாலும் செய்வாங்க. இவங்க கிட்ட எல்லாம் பேசி பயனே இல்ல, செயல்ல காட்டணும் என்றவன் சட்டென திரும்பி இருவரையும் பார்த்து, நான் காட்டுறேன் என்றான் ஒருவித அழுத்தத்தோடான குரலில் ஆரோன். நான் இல்ல நாம என ஆரோனுக்கு அருகில் வந்து நின்று அவி சொல்லவும் அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்த ஆரோன், நம்பலாமா என்றான். ப்ளீஸ் ஆரோ, ஒரு முறை நீ சொன்னதை கேட்காம தப்பு செஞ்சிட்டேன். அதுக்கான பலனை நான் மட்டும் இல்ல, நம்ம மொத்த குடும்பமும் அனுபவிக்குது. என்னால எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு பிளான் இருந்ததால தான் காலையிலேயே வெளியே போறேன்னு அப்படி ஒரு சென்டிமெண்ட் டிராமா கிரியேட் செஞ்சிருக்காங்க போல. இனியும் நான் நம்பி ஏமாறுவேன்னு உனக்கு தோணுதா என்றான் வருத்தமான குரலில் அவி. அதில் ஒரு விழி அசைவை மட்டும் அவிக்கு பதிலாக கொடுத்தவன் அங்கிருந்து நகர அடுத்தடுத்து அனைவரும் விலகி சென்றனர். இதில் தனித்து விடப்பட்ட இருவரும் நிஜமாகவே அடுத்து என்ன செய்வதென தெரியாமல் அப்படியே நின்றிருந்தனர். யதார்த்தமாக இவர்கள் செய்யும் எல்லா விஷயமும் இப்படி பிரச்சனையாகி இவர்களுக்கு எதிராகவே திரும்பிக் கொண்டிருந்தால் பாவம் அவர்களும் என்னதான் செய்வார்கள்? நேற்று அவியின் மூலம் தெரிய வந்திருந்த உண்மையில் திகைத்துதான் அவர்களாவது சந்தோஷமாக வாழட்டும் என்ற எண்ணத்தோடு வெளியேற நினைத்தார்கள். ஆனால் வழக்கம் போல் இவர்களின் அன்னை செய்து வைத்திருக்கும் குளறுபடியில் இந்த பழியும் இவர்கள் மேல் திரும்பி இருக்கிறது.
இப்போது கற்பூரம் அடித்தே சத்தியம் செய்தாலும் யாருமே இவர்களை நம்பப் போவதில்லை. அதில் கவலையோடு நின்றிருந்த ரிஷி சட்டென உண்டான கோபத்தோடு தன் அன்னைக்கு அழைக்க முயல, வேண்டா ரிஷி, அம்மா கூட பேச வேண்டாம் என அதை இறுதி நொடியில் அதை தடுத்து நிறுத்தி இருந்தாள் ரித்தி. இதில் கேள்வியாக திரும்பி ரிஷி தங்கையை பார்க்கவும், இப்போவே நமக்கு அம்மா செய்யறதுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப தயாரா இல்ல. அதுக்கு தகுந்தது போல நாமும் காலையிலேயே வெளியே போறோம்னு சொல்லி இருக்கோம். இப்போ எல்லார் சந்தேகமும் நம்ம மேலதான். இதுல நீ கால் வேற செஞ்சா அவ்வளவுதான். நாம அடுத்த திட்டம் போட கூப்பிட்டதா சொன்னாலும் சொல்லுவாங்க, இல்ல இங்கே நடக்கிறத அங்க சொல்லி சந்தோஷப்பட்டதாவும் சொல்லுவாங்க. அதோட நாம என்ன சொன்னாலும் அம்மா கேட்க போறதும் இல்ல என்றாள் ரித்தி. அவள் சொல்வதில் உள்ள உண்மை புரிய அப்படியே அமைதியானாள் ரிஷி. இதுதான் ரித்தி. எதையும் சரியாக கணிக்கும் குணம் அவளுக்கு உண்டு. சட்டென யாரிடமும் பழக மாட்டாள். அறிமுகம் இல்லாதவர்களோடு இயல்பாக பேச வராது. தனக்கென ஒரு வட்டம். அதற்குள் இவள் மனதார அனுமதிக்கும் சிலரோடு மட்டுமே இயல்பாக அவளால் பேசி பழக முடியும். அத்தோடு கொஞ்சம் பயந்த சுபாவமும் கூட. இதனாலேயே அதிகம் அவள் குரல் எங்கும் ஒலிக்காது. சரியாக சொல்ல வேண்டுமானால் உள்முக சிந்தனையாளர் எனலாம். ஆனால் ரிஷி அப்படியே அதற்கு நேர் எதிர். கலகல பேச்சு, புதிதாக அறிமுகமானவர்கள், முன்பே தெரிந்தவர்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் பழகக்கூடியவள், சகஜமாக பழகும் தன்மையுடையவள். அதனால் ரிஷியின் குரலே அதிகம் ஒலிக்கும். ஆனால் பெரும்பாலும் அது ரித்தி சொல்ல நினைத்ததாகவே இருக்கும். இருவரில் தெளிவாகவும் சரியாகவும் யோசிக்க கூடியவளும் ரித்திதான். ஆனால் அவளின் அமைதி அவளை ஒன்றும் தெரியாதவளாக மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தன் மனதில் உள்ளதை ரிஷியின் மூலம் மற்றவர்களுக்கு தெரிவிப்பாள் ரித்தி. கிட்டத்தட்ட மாலை வரை அனைவரையும் பயத்தோடு காத்திருக்க வைத்துவிட்டே கண் விழித்தார் சக்கரவர்த்தி. மொத்த குடும்பமும் அவரை சூழ்ந்து கொள்ள சோர்வோடு அனைவரையும் பார்வையை சுழற்றி ஒரு முறை பார்த்தவர் ஏதோ பேச முயல, ஷ் தாத்தா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ ஒன்லி ரெஸ்ட் என்றான். அவருக்கு வலப்பக்கம் நின்றிருந்த ஆரோன் அதில் மறுப்பாக தலையை அசைத்தவர் சோர்வாக மீண்டும் எதையோ சொல்ல முயல, நீங்க என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்க, ஆனா நாளைக்கு சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம் என்றான் அவி. அப்போதும் அவர் மறுப்பாக தலையசைக்கவும், ஒரு நிமிஷம் தாத்தா என்ற ஆரோன் திரும்பி அங்கிருந்தவர்களை பார்த்து, ஒரு 5 minutes நான் தாத்தா கூட தனியா பேசணும், எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா என்றான். அதற்கு அரசி மறுப்பாக தலையசைத்து எதுவோ சொல்ல முயல, பயப்படாதீங்க பாட்டி, உங்க புருஷரை பத்திரமா பாத்துக்கிறேன் என்றான் இலகுவான குரலில் ஆரோன். அதில் உண்டான புன்னகையோடு, பாட்டாவா, நான் என் புருஷர் ஒன்ன அடிச்சிடக்கூடாதேன்னு தான் பயந்தேன், இவர் பத்திரமா பார்த்துக்குவாராம். இல்ல, அவர் ராஜாடா, அவரை யாரும் பார்த்துக்க வேண்டாம், அவர்தான் எல்லாரையும் பார்த்துப்பார் என்றார் அரசி. சில நாட்களுக்கு பிறகான இந்த இலகுவான பேச்சில் அங்கிருந்த அனைவருக்குமே மெல்லிய புன்னகை மலர்ந்தது. பார்ரா என ஆரோனும் போலியாக வியக்க, சீக்கிரம் பேசி முடி, வந்து பார்க்கிறேன் என்று பேரனின் தலையை அன்போடு வருடிவிட்டு வெளியேறினார் அரசி. ஒவ்வொருவராக அனைவரும் வெளியேற அவி மட்டும் சற்றே தயங்கி நின்று ஆரோனின் முகம் பார்த்தான். ஏனெனில் அவர்களுக்குள் ஒளிவு மறைவு என எதுவும் இதுவரை இருந்ததில்லை. இப்போதும் அப்படியே. தன்னை போக வேண்டாம் என ஆரோன் சொல்வானோ என அவி பார்க்க, அவனோ அவியின் பக்கமாக திரும்ப கூட இல்லை. அதில் முகம் வாட அவி வெளியேற இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சக்கரவர்த்தி, ஆரு என துவங்கவும், நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, உங்க மனசை எது வருத்துதுன்னு எனக்கு புரியுது, இதையெல்லாம் யோசிச்சு உங்க மனசை குழப்பிக்காதீங்க, எல்லாமே நான் பாத்துக்கிறேன் என்றான் உறுதியான குரலில் ஆரோன். அதில் விழிகள் கலங்கி நிற்க, நான் உனக்கு துரோகம் செஞ்சிட்டேன் இல்ல கண்ணா, உன் மனசை புரிஞ்சு அந்த கல்யாண ஏற்பாட்டை செஞ்ச நானே அதை நடக்க விடாம தடுத்துட்டேன் இல்ல, இந்த பொண்ணு சொல்றது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சும் உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு தப்பு செஞ்சிட்டேன் இல்ல கண்ணா என்றார் குரல் தழுதழுக்க சக்கரவர்த்தி. இதில் அவருக்கு தன் மனம் புரிந்திருக்கிறது என தெரிய பெரிதாக எந்த அதிர்வும் இல்லாமல் அமர்ந்திருந்தான் ஆரோன். காரணம், இந்த திருமண பேச்சை துவக்கியதே சக்கரவர்த்திதான் என்று அன்று அரசு சொன்னபோதே ஒரு நொடி மட்டும் புருவத்தை உயர்த்தி பார்த்தவனுக்கு அப்போதே மற்றவர் அறியாத ஒன்றை சக்கரவர்த்தி கவனித்திருப்பதும் கணித்திருப்பதும் புரிந்தது. அதனாலேயே வேறு எதுவும் பேசாமல் திருமணத்திற்கு சம்மதித்து இருந்தான் ஆரோன். அதில் ஆரோன் அமைதியாக இருக்க
அவன் ஏதாவது சொல்வான் என எதிர்பார்த்து அவன் முகம் பார்த்திருந்த சக்கரவர்த்தி, எல்லாம் தெரிஞ்சே இப்படி செஞ்சிட்டேனேன்னு உனக்கு என் மேல கோபமா கண்ணா என்றார். அதில் அதெல்லாம் எதுவும் இல்ல தாத்தா என அவரின் கையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்தான் ஆரோன். உன் மனசு தெரிஞ்சும் நான் இப்படி செஞ்சு இருக்கக்கூடாது ஆரோ, அதுவும் என்றவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை விடுத்து சிறு இடைவெளி விட்டு, ஆனா அது நிஜமா அவ அன்பரசி பொண்ணுன்னு நான் எதுவும் செய்யல, நீ நம்பணும் என்றார் லேசாக மூச்சு வாங்க சக்கரவர்த்தி. சரி, இப்போ எதுக்கு இந்த பேச்சு தாத்தா என்றான் ஆரோன். ஏனோ சொல்லணும்னு தோணுது கண்ணா, எல்லாமே தப்பா போறது போல ஒரு எண்ணம், தெரிஞ்சே தப்பு செஞ்சிட்டேனோன்னு மனசு கிடந்து தவிக்குது என்றார் சக்கரவர்த்தி. சரி, இப்போ என்ன செய்யலாம், அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிடலாமா என்றான் வேண்டுமென்றே ஆரோன். அதில் பதறி ஆரோ என்று அவர் அழைக்கவும், தெரியுது இல்ல தாத்தா, இனி நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பயன் என்றான் ஆரோன். உன் வாழ்க்கைய பாலாக்கிட்டேனோன்னு மனசு கிடந்து அழுத்துது கண்ணா, ஆனா நிஜமாவே நான் என்றவரை அதற்கு மேல் பேச விடாமல் தடை செய்தவன், உங்க மனசு எனக்கு புரியுது தாத்தா, இப்போ நடக்கிறது எல்லாம் உங்களை நிம்மதி இல்லாம அலை கழிக்குதுன்னு எனக்கு தெரியும். நடந்ததை பத்தி பேசி எந்த பயனும் இல்லை, அதை மாத்தவும் முடியாது. ஆனா இனி நடக்க இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு, நம்மை மீறி எதுவும் நடக்காம பாத்துக்கலாம். மனசை போட்டு குழப்பிக்காம ஃப்ரீயா விடுங்க, எல்லாத்தையும் நான் சரி செய்யறேன் என்றவன். ஆனா இனி இதுல உங்க தலையீடு இருக்கக்கூடாது, இதுக்கு மட்டும் ஓகே சொல்லுங்க, அந்த லேடியை நான் பாத்துக்கிறேன் என்றான் ஆரோன். அதில் முகத்தில் வருத்தம் அப்பட்டமாக தெரிய விழிமூடி அமைதியானார் சக்கரவர்த்தி. அவரின் அந்த அமைதி ஆரோனை தூண்டிவிட, இப்பவும் சொல்ல மாட்டீங்க இல்ல, அப்போ உங்களுக்கு எங்களை விட அவங்க தான் முக்கியம் அப்படித்தானே என்றான் ஆரோன். அப்படி இல்ல கண்ணா, சரி விடு, நீ என்ன செய்யணுமோ செய் என்றவர் சிறு இடைவெளி விட்டு, ஆனா இந்த 2 குழந்தைங்களும் அதுல பாதிக்கப்படக்கூடாது, அவங்க அம்மா செஞ்ச தப்புக்கு எந்த தப்பும் செய்யாத இவங்களுக்கு தண்டனை வேண்டாம், பாத்துக்கோ என்றார் சக்கரவர்த்தி. இவ்வளவு நடந்த பிறகும் இப்படி பேசுபவரை என்ன செய்வது என்பது போல் ஆரோன் பார்க்க, நிஜமாவே அவங்க அப்பாவிங்க ஆரோ என்றார் சக்கரவர்த்தி. அவங்க என்ன வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும், எனக்கு அது தேவையில்லாத விஷயம், எனக்கு தேவை இனி நீங்க இதுல தலையிடாம இருக்கிறது தான். போதிய அளவுக்கு வாய்ப்பும் கொடுத்தாச்சு, பொறுமையாவும் இருந்தாச்சு, இனியும் நாம இப்படியே இருந்தா அவங்க நம்மள அடியோடு அழிக்கத்தான் பார்ப்பாங்க, அதுக்கு என்னால அனுமதிக்கவே முடியாது, உங்களுக்காக தான் டேட் கூட அமைதியா இருக்காரு என்றான் ஆரோன். அவன் சொல்வது எல்லாம் புரிய, என்னவோ செய்து கொள் என்பது போல அசைந்தது சக்கரவர்த்தியின் தலை. இப்போ சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு எதுலையாவது நடுவுல வந்தா அப்புறம் நீங்க வேற ஒரு ஆரோனை பார்க்க வேண்டி இருக்கும் தாத்தா என்றான் எச்சரிக்கும் குரலில் ஆரோன். அதற்கும் அவர் தலை சரி என்பதாய் அசைய, ஓகே, இனி நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி, நீங்க நல்லா சாப்பிட்டு எதையும் யோசிக்காம கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க என்று எழுந்து கொண்டான் ஆரோன். அவி அவன் விரும்பின பொண்ணைத்தான் கல்யாணம் செஞ்சு இருக்கான், ஆனா நீ என்றவர், உன் வாழ்க்கையும் இதுல இருக்கு கண்ணா என்றார். இதை நீங்க அன்னைக்கு யோசிச்சு இருக்கணும் தாத்தா என்றவன் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வெளியேறிவிட, ஒரு வார்த்தைக்காகவாவது அதை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லாமல் செல்பவனின் மனதில் இருப்பது புரியாமல், தன் மனதில் உள்ளதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் கவலையோடு ஆரோன் சென்ற திசையையே பார்த்திருந்த சக்கரவர்த்தியின் மனதில் ரித்திகாவின் முகமே வந்து நின்றது.